அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆனைமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். அந்த ஆனைமலை பக்கத்தில், அதாவது ஆனைமலையில் மாசாணி அம்மன் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது, ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்தை நாங்கள் விசிட் பண்ணோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோவில்கள்லையும் சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் இந்த வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு சித்தர் வாழ்ந்திருக்காரு. அவர் யார், எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் காரை விட்டு இறங்கினதுமே அங்கே ஒரு நாய் இருந்தது. அது எங்களை வரவேற்கிற விதமாக இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப விசித்திரமாகவும் இருந்தது. அந்த ஊரை சுற்றி சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே பச்சை பசேல்னு அழகான ஒரு தோற்றம் கொண்ட ஒரு சின்ன கிராமமாக இருந்தது. அதை பார்க்கும்போதே அது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருந்தது. அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா அந்த கிராமம் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல இப்படி ஒரு கோவிலா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் இங்கே ஒரு சித்தர் வாழ்ந்ததா சொல்லப்படுது. சித்தர் வாழ்ந்திருக்காரு. வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலயே அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த இடத்துல ஒரு கோவிலை கட்டி அந்த ஊர் கிராம மக்கள் எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அதை இப்போ உள்ள போய் பார்க்கலாம். வழக்கமா நாம கோவிலுக்குள்ள போகும்போது வாசப்படியை தொட்டு கும்பிட்டுட்டு தான் போவோம். அதே மாதிரி தான் நானும் தொட்டு வணங்கிட்டு போனேன். அப்படி போகும்போது அந்த கோவிலுக்குள்ள அதிகமான நாய்கள் இருந்ததை என்னால பார்க்க முடிஞ்சது. அங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்களும் ஒவ்வொரு விதமா இருந்தது. அந்த இடத்த பார்க்கும்போது அது ஒரு கோவில் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க கடவுளை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அழுக்கு சித்தர்னு சொல்லப்படக்கூடிய அந்த சித்தரோட அந்த ஜீவ சமாதி மேல சிவலிங்கத்தை வச்சு அதை ஒரு கோவிலாவுமே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சித்தரோட பேரு அழுக்கு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அழுக்கு சித்தர்னு சொல்றாங்கன்னா, அவருடைய உண்மையான பெயர் என்ன, அவர் எங்க பிறந்தாரு, அவரோட சொந்த ஊர் எது, இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலும் அங்க காலங்காலமா இருக்கிறவங்களுக்கு தெரியலையாம். அந்த காலகட்டத்தில் வசித்த மக்கள் அவரை எப்போ பார்த்தாலுமே அவர் ரொம்பவே ஒரு அழுக்கான தோற்றத்தோடு தான் காட்சி அளிப்பாராம். ஆனால் அவரை யாரும் கண்டுக்காம போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் அவங்களோட காதில் கேட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உடனே பலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் அழுக்கு சித்தரை தேடி படையெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் அவருடைய ஒரு சின்ன ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் எப்போ குளிப்பாரு, எப்போ சாப்பிடுவாரு, எப்போ தூங்குவாரு அப்படிங்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. அவரை நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் எப்பவுமே ஒரு அழுக்கான தோற்றத்துல தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு பலம் இருந்தது. ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரை அழுக்கு சித்தர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய உண்மையான பெயர் என்ன, ஊர் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் ஜீவ சமாதி அடைஞ்சது எப்போ அப்படின்னா 1918 கார்த்திகை மாதம் தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. அவரு மிருக சீரசம் நட்சத்திரத்துல பிறந்ததா சொல்லப்படுது. அதனால அந்த நட்சத்திரத்தை வச்சு அந்த மாதத்துல, அதாவது கார்த்திகை மாதத்துல அந்த நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு நாள்ல குரு பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு பூஜையை வருஷம் வருஷம் கார்த்திகை மாதம் அந்த நட்சத்திரத்துல வர அந்த நாள்ல நடத்துறாங்க. இந்த குரு பூஜை எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அரசியல் பிரபலம் இதுல கலந்துக்கிறதா சொல்லப்படுது. அவர் யாரு அப்படின்னா, பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமி தான் இதுல கலந்துக்குவாராம். ஸோ இந்த அழுக்கு சித்தர் அப்படிங்கிற அந்த கோவில் பார்க்க ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஆனால் ரொம்ப அமைதியாகவும் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இதனால தான் இந்த கோவிலுக்கு பல பிரபலங்கள் படையெடுக்கிறாங்க. இப்படி சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாம், இந்த அழுக்கு சித்தரை தேடி இந்த கோவிலுக்கு பல பிரபலங்கள் படையெடுத்து வர்றதா சொல்லப்படுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட நாங்க இந்த கோவில் எப்படி இருக்கு, இங்க அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தோம்.
உண்மையிலே இதை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்பவே நிறைவாகவும் நிம்மதியாகவும் அமைதியான ஒரு சூழல் இங்க இருக்கு அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ள போயிட்டு அப்படியே சாமி தரிசனம் பண்ணோம். சாமி இருக்கிற அந்த இடத்துல தான் அழுக்கு சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. ஜீவ சமாதி மேலதான் அந்த சிவலிங்கத்தை வச்சு இவங்க கோவிலா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, குரு பூஜை நடத்தப்படுற அந்த நாள்ல அங்க வர பக்தர்களுக்கு பிரசாதமா கம்பங்கஞ்சியை தான் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல அழுக்கு சித்தர் வெறும் கம்பங்கஞ்சி மட்டும் தான் குடிச்சு வாழ்ந்து வந்திருக்காரு. அதனால அவருக்கு பிடிச்ச அதையே பிரசாதமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு நான் சொன்ன மாதிரி பல பிரபலங்கள் படையெடுக்கிறாங்க. யார் யாரு முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன், யோகி பாபு, இது மட்டும் இல்லாம அரசியல் பிரபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிவி தினகரனும் இந்த கோவிலுக்கு வழக்கமா வந்து போறதா சொல்லப்படுது. இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி எல்லாருமே தியானம் பண்றாங்க. அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது மனதுக்கு ஒரு நிம்மதியும் தெளிவான சிந்தனைகளும் நமக்குள்ள இருக்கிறத நம்மளாலே உணர முடியுது. இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து திரும்பவும் வெளியில வர வரைக்கும், அதாவது அந்த ஊரை முழுக்க முழுக்க சுத்தி பார்க்கும் போதே சரி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள இருந்ததை என்னால உணர முடிஞ்சது. ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு விதமான சித்தர்கள் இருப்பாங்க. குறிப்பா திருவண்ணாமலையில நிறைய சித்தர்கள் வாழறதா சொல்லப்படுது. அந்த வகையில பொள்ளாச்சியில வேட்டைக்காரன் புதூர் கிராமத்துல அழுக்கு சித்தர் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு பொதுமக்களுக்கு தெரியறது இல்ல. ஆனா இந்த மாதிரி கோவில்கள் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கும் பிரபலங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேர் இங்க வந்து போறாங்க. நீங்க கோயம்புத்தூர் மாவட்டம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த அழுக்கு சித்தர் கோவிலை ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க.